Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. So, இன்னைக்கு வந்து Arabic Manakish பண்ணி காமிக்க போறேன். Arabic Manakish அப்படினா லைக் அந்த flat breads மாதிரி தான் வரும். கைண்ட் ஆஃப் பீட்சா மாதிரி வெச்சுக்கோங்க. So, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா two types of Manakish பண்ணி காமிக்கிறேன். ஒன்னு zaatar, இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அது. zaatarனா எள்ளு இருக்கு இல்லையா? எள்ளோட ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாம் போட்டு பண்ற ஒரு டிஷ். அதே மாதிரி cream and cheese ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு Manakish பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். லைக் ஒரு 20 மினிட்ஸ்ல பண்ணிடலாம்னு வெச்சுக்கோங்களேன். பீட்சா விட ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டைலில் மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டைலெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு ml அளவுக்கு இருக்கும். அது கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட்டு வந்து செத்து போயிடும். அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்தால் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஏஞ்சல் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 7 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். நம்ம பண்ணுற ப்ரெட் ஆகட்டும், பேஸ்ட்ரி ஆகட்டும், அதில் இருக்க ஃப்ளேவர் எங்கேருந்து வருது அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து தான் வருது. ஸோ இந்த ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹை ஆக்டிவிட்டி, ஈஸி ஃபெர்மெண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் ஃப்ளேவர் தரக்கூடிய ஒரு ஈஸ்ட் தான் இது. இப்போ நான் இந்த மனக்கிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மனக்கிஷோட டேஸ்ட்டுக்கு. அண்ட் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ப்ளூம் அப் ஆகி நல்ல வாசனையாக நல்லாவே ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஈஸ்டோட மிக்சரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையிலே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக டைட்டன் ஆயிரும். ஸோ கொஞ்சம் பார்த்தே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நல்லா நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளோட பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஞ்சல் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்டோட பையிங் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். உங்களோட ஈஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக இருக்கும் போது நமக்கு ஈஸியாகவே அந்த ப்ளூம் அப் ஆகி நல்ல ஃப்ளஃபியான பிரெட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை ஒரு மட்டமான குவாலிட்டியாக இருந்ததுன்னா ஈஸ்ட்டோட டேஸ்ட் பொறுத்து தான் நம்ம பண்ணுற பிரெட்ஸோட டேஸ்ட்டுமே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செட்டில் ஆகிறதுக்காக வச்சிடலாம். இது வந்து ரைஸ் ஆகி வரணும். பாருங்கள் குட்டியாக இருக்குது. இப்போது நம்ம ரைஸ் அப் ஆனதுக்கப்புறம் எப்படி டபுள் த சைஸில் வருதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாத்தர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜாத்தர் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே மிடில் ஈஸ்ட்டில் ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம ஊருமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே நல்ல குவாலிட்டியான ஆலிவ் ஆயிலும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போட்டு இந்த மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட இட்லி பொடியெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க, ரொம்பவே சிம்பிள். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட சீஸ் அண்ட் க்ரீம் மனக்கிஷ்காக ஃபுல் க்ரீம் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே க்ரீம் சீஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாகி ப்ளூம் அப் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது பஞ்ச் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது நிஜமாகவே அது பேக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ டோ வந்து நான் 3 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி மாவு அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து மீடியம் சைஸில் மனக்கிஷ் பண்ணுறேன். நான் ரெண்டு டைப் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஒன்று ஓப்பனாக பண்ணுறதும் சரி, இன்னொன்று வந்து ஃபோல்டிங் டெக்னிக்கில் ஒன்று பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு திக்னஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 ஃப்ளாட் பிரெட்ஸ் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஈஸ்டெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஃப்ளஃப் ஆகி வருமா. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி போக் பண்ணிக்கோங்க ஃபோக் ஸ்பூனை வச்சு. இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம ஜாத்தர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த சென்டரில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் வந்து 1 இன்ச் அளவு கேப் கொடுத்துருங்க, ஏன்னா அந்த சைட்லேயும் ரன் அவுட் ஆகி வரும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மொசரெல்லா சீஸும் வச்சுருக்கேன் நான்.
உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கீல் பண்ணிடுங்க 4 ஸ்பூனை வச்சுட்டு. இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உள்ள லைக் என்ன சொல்ல, உள்ளே புஷ் பண்ணும்போது அந்த மாதிரி ஃப்ளாரலாக ஒரு பட்டன் வந்து ரெடி ஆகும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து க்ரீம் அண்ட் சீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து கொஞ்சம் பள்ளம் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் சைடில் சர்க்கிள் மாதிரி பண்ணி அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நான் அந்த க்ரீம் அண்ட் சீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இதில் இருக்கும்போது ஊஸ் அவுட் ஆகி வரும் அப்படின்றதுனால தான். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மொசரெல்லா போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போது இது ரெண்டையுமே பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு கீழே வந்து பார்ச்மெண்ட் ஷீட் போட்டிருக்கேன். ஒரு 180 டிகிரியில் ஒரு 15 to 17 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ப்ராப்பராக ரெடி ஆகிடும். இப்போது அந்த மனக்கிஷ்க்கு வந்து இது ஃபோல்டிங் டெக்னிக்கில் கூட சமயத்தில் செய்வாங்க இந்த மாதிரி. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது மேலே வந்து கொஞ்சம் மில்க் வாஷ் பண்ணிவிட்டு பிளாக் சீட்ஸ் இருக்குது இல்லையா, கருஞ்சீரகம், அதை மேலே போட்டிருக்கேன். அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீதி இருந்த மாவில் வந்து ஓப்பன் பேன்லேயே பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம சாதாரணமாக தோசை தவாவில் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த க்ரீம் அண்ட் சீஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து கொஞ்சம் ஹனியும் ட்ரிசில் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே இருக்க ஆளுங்கள்லாம். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன். இது நம்ம பேனில் பண்ணது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக ஊஸ் அவுட் ஆகிட்டு இருக்குல்ல, பார்க்கும் போதே ஆசையாக இருக்குல்ல. நம்மளோட ஏஞ்சல் ஈஸ்ட்டில் பண்ண ஃபியூ மோர் ஐட்டம்ஸ் பாருங்கள். சாசேஜ் ரோல் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ப்ளைன் டோனட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you then. Thanks for watching. Bye.